வணக்கம். மணக்கோலங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ஜானாவின் அலாதி தன்மையை புரிந்து கொண்டவர்கள் அவளை முழுதும் அறிந்தவர்களாக மாட்டார்கள். வேடிக்கை வேடிக்கையாக பேசும் ஜானா, தான் பெரிய அழகி என்று கர்வம் கொள்ளும் ஜானா, வாய் துடுக்கு ஜானா, அலங்கார பிரியை ஜானா என்று பல ஜானாக்களை பலருக்கு தெரியும். ஆனால் தான் எடுத்த காரியத்தை முடிப்பதில் தளராத ஸ்ரத்தையும் பிடிவாதத்தையும் கொண்டவள் என்பதை அவள் காட்டிவிட்டாள். முந்தின இரவு அவள் அம்மாவிடம் அலமேல் அம்மாளை பற்றி நேர்முகமாக கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. தனக்கு தெரிந்த சமாச்சாரத்தை சொன்னாள். அம்மா அயர்ந்து போய் விடுவாள் என்ற நம்பிக்கையும் வீண் போயிற்று. இரவெல்லாம் தூங்காமல் அக்காவுடன் பேசி கொண்டிருந்த போது சீதா எல்லா விவரங்களையும் சொன்னாள். சந்தானத்தை அம்மா நடத்திய விதமும் அவள் பேசின பேச்சும் ஜானாவின் காதுகளில் விழுந்தபோது கோபமும் வருத்தமும் மாறி மாறி வந்தன. 3 சகோதரிகளுக்கும் சந்தானம் என்றால் தனி அன்பு, அபிமானம் எல்லாம் உண்டு. பருவமடைந்த பெண்களான அவர்களுடன் அவன் இதுவரையில் ஒரு முறை கூட மறைமுகமாகவும் தவறி பழகியதில்லை. கூட பிறந்த அண்ணன் கூட இந்த மாதிரி பாசத்துடன் இருக்க முடியாது என்று அவர்களே எண்ணும்படி நடந்து கொண்டிருக்கிறான். எந்த அவதூறும் அவனை பாதிக்க முடியாது என்று ஜானாவே ஆச்சரியப்பட்டாள். அவனை போய் அம்மா ஏசுவதா? அவன் நினைத்திருந்தால் என்றைக்கோ இந்த அரிசிக்காரன் தெரு ஓட்டு வீட்டை உதறிவிட்டு அழகான வீடு ஒன்றுக்கு குடிப்போயிருக்கலாம். அவன் அவ்விதம் செய்யவில்லை. அவர்களுடைய குடும்பத்துடன் ஒட்டி கொண்டான். எதை உத்தேசித்து? எந்த நன்மை தனக்கு கிடைக்கும் என்று அவன் கூடவே இருக்கிறான். 3 பெண்களையும் சகோதரிகளாக பாவித்து குடும்பத்தில் அடிக்கடி தோன்றும் மன நோய்களுக்கு மருந்தாக நின்று அவன் அவர்களுடன் வித்தியாசம் பாராட்டாமல் இயங்குவானேன்? இதற்கெல்லாம் ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அவன் மனத்தில் அந்த குடும்பத்தின் மீதே அசைக்க முடியாத அன்பும் பரிவும் ஊறி இருக்கின்றன. தான் இருப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் எவ்வளவு கொடுத்தால் நியாயம் என்று பாகிரதையே ஒப்புக்கொள்ளுவாளோ அதற்கு 2 மடங்கு அவனாகவே அளிக்கிறான். அவன் இந்த வாழ்க்கையில் அனாதையாக போயிருக்கலாம். தாயையும் தந்தையையும் இழந்து உற்றாராலும் உறவினராலும் ஒதுக்கப்பட்டு உதவியின்றி தவித்த அவனுக்கு இந்த குடும்பம் ஒரு பெரும் படகாக வாய்த்துவிட்டது. அன்பை பெய்து அன்பை பெறுவதற்கு இதைவிட சிறந்த குடும்பம் இருக்க முடியாது. இவ்வாறு அவன் எண்ணியே இத்தனை நாட்களும் இருந்திருக்கிறான். இவ்வளவையும் அம்மா ஒரு நொடியில் அலமேல் அம்மாள் என்கிற ஒரு ஸ்திரீயின் பேச்சை கேட்டு நம்பி தகர்த்து விட்டாள். ஒரு கல்மிஷமில்லாத மனத்தை வாளால் அறுப்பது போல் சித்திரவதை செய்து விட்டாள். இந்த அம்மா போன வாரம் வரையில் சந்தானத்தை போன்ற பிள்ளையை இந்த உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாது என்று அல்லவா சொல்லியிருக்கிறாள். இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அளவுக்கு அம்மாவின் மனம் மாற வேண்டுமானால் ஒன்று சந்தானமே ஏதாவது பயங்கரமான தீங்கோ துரோகமோ இழைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அம்மாவின் மனசு மாறும் அளவுக்கு அலமேல் அம்மாள் தூஷித்திருக்க வேண்டும். காலையில் வழக்கத்துக்கு வெகு நேரம் முன்பேயே எழுந்திருந்த அவள் காலை கடன்களை முடித்துவிட்டு கூடத்துக்கு வந்தபோது பால் பாட்டில்களுடன் சந்தானம் வந்து கொண்டிருப்பதை கண்டாள். என்ன ஜானா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்ட போலிருக்கே என்றான் அவன். எப்போதும் போல் உதடுகளில் அரும்பி நிற்கும் புன்னகையை பார்த்து ஜானா ஆச்சரியப்பட்டாள். ஒரு காரியமாகத்தான் என்ற அவள், பாட்டிலை தாருங்கள், சீக்கிரம் காப்பி கலந்து கொண்டு வரேன் என்று கையை நீட்டினாள். இந்தா. சமையலறையை நோக்கி நடந்த மனத்தில் சந்தானத்தின் எப்போதும் போல உள்ள பேச்சும் புன்னகையும் எதிரொலித்து ஒளி வீசின. அம்மா நேற்றுத்தான் என்னவெல்லாமோ இடித்து பேசியிருக்கிறாள், குத்தலாக ஏசியிருக்கிறாள். இவ்வளவு ஆன பிறகும் ஒரு மனிதனால் எப்படி இதுபோல் மறந்திருக்க முடிகிறது? திருப்பியும் பேசாமல் வெயிலையும் மழையும் கண்டு கலங்கவே கலங்காமல் தாங்கும் பூமியைப் போல அவ்வளவு வசவுகளையும் எப்படி தாங்கிக் கொள்ள சந்தானத்தால் முடிகிறது? இந்தம்மா பால் என்று எந்திரமாக பால் பாட்டில்களை வைத்துவிட்டு அங்கேயே நின்றாள். அந்த கணமே சந்தானம் ஒருவேளை எல்லாவற்றையும் உள்ளேயே அடக்கி வைத்து கொண்டு வேஷம் போடுகிறானோ என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் மறு வினாடியே தன் மனத்தில் இம்மாதிரியான கேள்வி தோன்றுவதே தவறு என்று பட்டது அவளுக்கு. பாகிரதி தன் பெண் சமையலறையிலேயே உட்கார்ந்திருப்பதை உணராதது போல் தன் காரியத்தில் ஈடுபட்டிருந்தாள். அவள் மனத்தில் நிம்மதி இல்லை. உண்மை எது பொய் எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் அவள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அவளுக்கு பழகி போயிருந்த சந்தானத்தை என்ன முயன்றும் மனத்தில் வரவழைத்து பார்க்க முடியவில்லை. கடந்த சில நாட்களாக அலமேலு சொன்ன விஷயங்கள் உருவாக்கிய சந்தானம்தான் கண்முன் நின்று கொண்டே இருந்தான். அன்று தனக்கு ரகுபதியை பிடிக்கவில்லை என்று பட்டவர்த்தனமாக சொன்னபோது கூட அது அவனுடைய சொந்த அபிப்பிராயமாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டாள்.
ஏமாற்றமும் அதன் விளைவாக சிறிது கோபமும் உண்டாயினவே தவிர வெறுப்பு தோன்றவில்லை. ஆனால் இப்போது அவன் அவளுடைய நெஞ்சுக்கே பெரும் சுமையாக பாரமாக அல்லவா ஆகிவிட்டாள். அம்மா, சீக்கிரம் காப்பி கலந்து தாயே, சந்தானம் காத்துன்னு இருக்கார். என்னடி இவ்வளோ கரிசனோ? காத்துன்னு இருக்கட்டுமே, இது என்ன ஹோட்டலா? இப்போதே தர்க்கத்தில் இறங்கினால் தான் நினைத்துள்ள காரியத்தை சுலபமாக சாதித்து கொள்ள முடியாது என்று நினைத்த ஜானா பதில் பேசவில்லை. ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தைகளாக நறுக்கென்று பேசும் ஜானா மௌனமாகிவிட்டதை கண்ட பாகிரதிக்கு ஆச்சரியத்தை விட பயமே தோன்றியது. அவளை அறியாமலே கை அவசரப்பட்டது. சந்தானத்தின் காப்பியும் தன் காப்பியும் எடுத்துக்கொண்டு சென்றாள் ஜானா. பிரித்திருந்த ஹிண்டுவை மடித்துவிட்டு சந்தானம் நிமிர்ந்தான். அவள் காப்பியை நீட்டிய போது சிரித்து கொண்டே வாங்கினான். ஏன் சிரிக்கிறீர்கள்? நானே இன்னொருத்தருக்கு காப்பியை கொடுக்கிறேன் என்னா சில சமயங்களிலே என் மனசு கூட இறங்கி விடுகிறது என்றாள் ஜானா. இரக்கமா? என் மேலா? ஏன்? காப்பியை பருக ஆரம்பித்தவன் நிறுத்திவிட்டு கேட்டான். அம்மா நேற்று உங்களை என்னென்னவோ சொன்னாலாமே. அப்படியா? இப்போது காப்பியை குடித்தான் அவன். ஜானாவுக்கு கோபம் வந்தது. அவ்வளவு திட்டுக்களையும் நீங்கள் மறந்து விட்டீர்களா? அது எனக்கு திட்டுன்னு தோணியிருந்தா தானே மறப்பதற்கோ மனசில் ஊற வைக்கிறதுக்கோ. அப்போ அம்மா தன் அபிப்பிராயத்தை தன் ரீதியிலே சொன்னாள், அவ்வளவுதான். ஜானாவுக்கு என்ன சொல்லுவது என்றே புரியவில்லை. இந்த மனுஷன் உண்மையிலேயே எல்லாம் துறந்த ஞானியா? எதுவுமே இவனை ஒட்டாதா? இருந்தாலும் அவள் கேட்டாள். எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு சூடு சொரணையே இல்லையோன்னு. எனக்கு சூடும் சொரணையும் இருக்கா இல்லையான்னு தெரியணுமானா அதற்கேற்ற சந்தர்ப்பம் உண்டாகணும். உன் அம்மா ஏதோ சொன்னாள் என்கிறதுக்காக நான் குதிக்கணுமா? உங்கள் அம்மா உன்னை சொன்னால் அது உன்னையே மனசில் வச்சுருப்பியா? நானும் நீங்களும் ஒன்றா? என்னை அவள் பெற்றிருக்கிறாள். ஆனால் பழக்கம் நம்ம 2 பேரையும் இத்தனை நாளாக ஒரே மாதிரி தானே நடத்தியிருக்கிறாள். உன் களத்தில் தயிரும் என் களத்தில் மோரும் போட்டதில்லையே அவள். ஜானா, உன் அம்மா மீது எனக்குள்ள பக்தியோ அன்போ அபிமானமோ கேவலம் அவள் தன் மனோவியாகுலத்தில் ஏதோ சொல்லிவிட்டாள் என்ற காரணத்தால் சிதைந்து விடாது. என்றுமே எளிதில் உணர்ச்சி வசமாகி விடாத ஜானாவின் கண்களில் கூட நீர் துளித்தது. அப்போ உங்களுக்கு அம்மா மேலே கோபமே கிடையாதா? இல்லை. அப்பாடா என்று பெருமூச்செறிந்தவள், சீதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகாமல் இருக்க என்ன வழி என்று கேட்டாள். எனக்கு என்ன தெரியும்? ஏன் இப்படி தொட்டும் தொடாமலும் பேசுகிறீர்கள்? இல்லை ஜானா, உன் அம்மாவுக்கு ஏன் தெரியுமா என் மேலே கோபம்? அவளே தான் ரகுபதியை போய் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வர சொன்னா. ஆனால் அவன் மனசில் இருக்கிற ரகுபதிக்கும் நான் எடை போட்டு சொன்ன ரகுபதிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த அலமேலு மாமி வந்து கலகம் மூட்டியிருக்கிறாள். அது சரி, உங்களுக்கு முன்னையே இந்த ரகுபதியை தெரியுமா? அவன் ஏதோ சொல்லித்தான் இந்த மாமி தூஷிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னால் உங்களை பற்றி தாழ்வாக பேசினதில்லை. சரி சரி, சித்ராவின் சித்தி விஷயத்தை பற்றி நீ சொன்னியே, அது உண்மைதானா? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? சித்ராவின் அம்மாவே தான் சொன்னாள். 200 ரூபாய் கேட்டாளாம். பிள்ளை யாராம்? அது தெரியல. ஒருவேளை இந்த ரகுபதியே தானோ என்னவோ. இன்னைக்கே அதை கேட்டுடுறேன். வேண்டாம் வேண்டாம், எல்லாம் நான் தூண்டியும் தூபம் போட்டும்தான் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறான்னு அம்மா இறைவாள். அவள் என்ன வேண்டுமானாலும் இறையட்டும். சீதாவே ரகுபதியைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா கூட அலமேலு அம்மாளின் குணம் தெரிஞ்சப்புறம் நான் பேசாமல் இருக்க மாட்டேன். அவளிடமே நேரில் கூட கேட்டுடுவேன். எனக்கு என்ன பயம்? சும்மா இரு. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆமாம், ரகுபதி எங்கே இருக்கார்? எதுக்கு? தெரிஞ்சுக்கப்படாதா? உன் அம்மா கிட்ட கேளு, விலாசம் இருக்கு. அவள் தரமாட்டா. நீங்கள் சொல்லுங்க. என் மண்டையை எல்லாரும் சேர்ந்து உருட்டினது போதும். ஆல்ரைட், ஃபோன் டைரக்டரியை பார்த்துக்கிறேன். ஷா அண்ட் ஷா கம்பெனியின் பிரான்ச் மேனேஜர் தானே? ஜானா காலி டம்ளர்களுடன் சமையலறை திசையில் சென்றாள். சீதா காப்பி குடித்தவள் எதிரே வந்தாள். ஜானா, உன்னை அம்மா அப்போதே கூப்பிட்டாள் என்றாள் சீதா. என்னம்மா கூப்பிட்ட என்று கேட்டுக்கொண்டே அவள் திடீரென்று நுழைந்ததும் சமையலறையில் உலை நீர் வைத்து கொண்டிருந்த பாகிரதிக்கு தூக்கி வாரி போட்டது. ஆமாம், இத்தனை நேரமா எங்கே இருந்த? ஏ, சந்தான அறையில தான். அங்கே உனக்கு என்ன வேலை? காப்பி கொடுத்த கையோட திரும்ப வேண்டியது தானே? இத்தனை வருஷமா இந்த கேள்வியை கேட்காம இன்னைக்கு கேட்குறியே, ஏ?
இன்னமே அவன் அறைக்கு யாரும் போகக்கூடாது. ஏதோ பழகின தோஷத்துக்கு நானா ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொள்ளறதுன்னு நான் சங்கற்பிச்சுண்டாச்சு. அப்படியா? ஜானாவின் குரலில் அலட்சியம் வீசியது. ஆமாம். அதாவது இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்ட போதும், நாங்கள் தீபாவளி புடவை இல்லாமல் நின்ற போதும், அங்கே இங்கன்னு அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்த போதும் அவர் உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தார். இப்போ திடீர்னு எதிரியாக போயிட்டார் இல்லையா? நீ என்ன கேள்விகள் கேட்காத ஜானா. நீ நான் பெத்த பெண்கிறத மறந்துடாத. எல்லாம் தெரியுமா? நீ என்ன பெத்தவளுங்கிறதுனால உனக்கு விவேகமும் புத்தியும் அதிகமாக இருக்குன்னு நினைக்காத. அந்த அறையில் இருக்காரே அவர் பத்திரமாத்து தங்கம், தெரிஞ்சுக்கோ. நீ நேற்று அவ்வளோ குத்தலாக பேசினதுக்கும் அவர் இன்னைக்கு சகஜமாக தான் இருக்கார். ஏதோ உன் மனோவியாகுலத்தில் 2 வார்த்தை உரிமையோடு பேசிட்டேன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். அவள் பேசும்போது நடுவிலே வந்த கமலா ஜானா முடித்ததும் அம்மா காப்பி என்றாள். நீயே கலந்துக்கோ என்ற பாகிரதி ஜானா பக்கம் திரும்பி, எனக்கு இனிமே அவனை பற்றி புதுசாக தெரிய வேண்டாம். அலமேல் அம்மாள் சொன்னப்புறந்தானே இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியறது. எப்படிப்பட்டவரா என்று ஜானா சீறினாள். அதை உன்கிட்ட நான் சொல்லுவானே. அலமேலு மாமி ஒரு பெரிய ஃப்ராடு. உன் மண்டையில் நன்னா மிளகா அரைக்க போறா, பார்த்துட்டே இரு. அப்போ நான் உன்னையும் உதவிக்கு கூப்பிடுறேன். டி கமலா, இன்னமே வாசப்பக்க தரையில் கால் வச்சியோ ஒடிச்சுப்படுவேன், ஜாக்கிரதை. காப்பி டம்ளரை லொட்டென்று வைத்துவிட்டு எழுந்த கமலா புடவை தலைப்பால் வாயை துடைத்து கொண்டே அம்மாவை பார்த்து முறைத்தாள். பிறகு ஜானாவை நோக்கி, ஏன் ஜானா, அம்மா என்ன உளர்றா என்று கேட்டாள். எனக்கு தெரியல, இனிமே யாரும் சந்தானத்துடன் பேசப்படாதான். அம்மா இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கான்னு தெரிஞ்சா சந்தானம் இன்னைக்கே அறையை காலி பண்ணிட்டு போயிடுவார். போகட்டும் என்றாள் அம்மா வெறுப்போடு. நீ ஒரு பைத்தியம் கமலா. அவரை அம்மாவே நேருக்கு நேர் பார்த்து வெளியே போன்னு சொன்னா கூட போக மாட்டார். நீ பாரு என்று ஜானா முடிப்பதற்குள் அங்கே வந்த சீதா வெறுப்புடன், என்னம்மா இங்கே ரகல? பொழுது விழிஞ்சு பொழுது போறதுக்குள்ள யுத்தத்துக்கு மேலே யுத்தமா இருக்கு. ஜானா, என்னடி மறுபடியும் ரகல என்று கேட்டாள். ஜானா படபடப்புடன் அம்மாவின் கட்டளையை பற்றி கூறினாள். அம்மா ஏதோ ஆத்திரத்தில் சொல்லியிருப்பா, நீங்க போங்கடி. இல்லக்கா, அம்மா ரொம்ப சீரியஸாக தான் இருக்கா என்றாள் கமலா. இந்த கல்யாணத்துக்கு அவர் தான் முட்டுக்கட்டை போடுறாருன்னு அம்மா நினைக்கிறா. போதாதற்கு இந்த அலமேலு மாமி வேறு நன்னா வத்தி வச்சு ரொம்ப அறுத்திருக்கா. இந்த பார் ஜானா, என் கல்யாணம் நடக்கணும்னு என் தலையில் எழுதியிருந்தா இந்த உலகமே வந்தாலும் முட்டுக்கட்டை போட முடியாது. இதுவரையில் நடந்ததெல்லாம் போகட்டும், இனிமே பேசாம இருங்கோ. வீடே களை எழுந்து நிற்கிறது. எனக்கு இருக்கவே பிடிக்கல. சீதாவின் வெறுப்பையோ விரக்தியோ லட்சியம் செய்யாத ஜானா நேரடியாக ஒரு கேள்வியை யாரும் எதிர்பாரா வண்ணம் கேட்டாள். சத்தியமா சொல்லுக்கா, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா? ஏன் கேட்குற? உனக்கு பூரணமா இஷ்டம் இருக்குன்னா சந்தானம் தலையிடாம நானே கவனிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நானே கிளம்ப போறேன் இது நிறுத்தத்துக்கு. நீ இவ்வளோ பெரிய லங்கினியா என்று இறைந்தாள் பாகிரதி. ஜானா, தலைக்கால் புரியாமல் குதிக்காதே. இன்னுமே நம்ம இஷ்டத்துக்குன்னு ஒன்றும் கிடையாது. அம்மா பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. அக்கா, அம்மாவை இந்த அலமேலு மாமி மயக்கினான்னா நீயுமா மயங்கிட்ட? உன் வாழ்க்கையை நீ தான் வாழினமே தவிர இந்த அம்மாவோ அந்த மாமியோ இல்லை, தெரியுமா? சரி சரி, நீ இப்போ போய் ரேடியோ வைக்கலு. உன் கொள்கையும் தத்துவமும் அப்புறம் பார்ப்போம் என்றாள் சீதா. ஜானாவும் கமலாவும் வெளியேறின பிறகு சீதா, அம்மா, ஏன் இப்படி சந்தானத்தை முகத்தில் அடிக்கிற மாதிரி கரிச்சு கொட்டுற? அவர் நல்லவர், பேசாம இருக்கார். இன்னொருத்தர்னா உன்னால சமருக்கு நின்று சமாளிக்க முடியுமா என்று கேட்டாள். அலமேலம்மாள் சந்தானத்தை பற்றி சொல்லியிருந்த தகவல்களை எல்லாம் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள் பாகிரதி. ஆனால் அடுத்த கணமே வேண்டாம் என தோன்றியது. ஒருவேளை அலமேலு சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லாதிருந்தால்? மேலும் நேற்று ஜானா வந்து சமாதானத்தை கொட்டிய பிறகு அவளுக்கே ஒரு சந்தேகமும் பயமும் பிறந்து விட்டடவே. ஜானா சொல்வது சரியாக இருந்தால் அலமேலு அம்மாளுடைய சகவாசம் எதில் கொண்டு போய் விடும்? அவளை நம்பி பாகிரதி பெண்ணை கொடுப்பது விவேகமா? ஏண்டி எல்லோருமே என்னை போட்டு வதைக்கிறீர்கள்? என் மனமே குழம்பி கிடக்கு என்றாள் அவள். எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நீ அனாவசியமாக ஆத்திரப்படுறேன்னு எனக்கு தோன்றுறது. கொஞ்சம் ஆற அமர யோஜனை பண்ணி ஒரு தீர்மானமான முடிவுக்கு வாயே.
சந்தானம் இந்த வரன் தனக்கு பிடிக்கலைங்கிறத என்கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டார். ஜானா கமலா பேச்சிலிருந்தும் அப்படித்தான் தெரியுது. 10 வருஷங்களாக இதே வீட்டில் இருந்து 3ஆம் மனுஷங்கிற பேதமே இல்லாமல் பழகிட்ட அவருக்கு இதில் அவ்வளவு பிடித்தம் இல்லைன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்கணும். நீ அவசரப்படாமல் இருந்தேன்னா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நிதானமாக கோர்வையுடனும் அர்த்தபுஷ்டியுடனும் பேசிய சீதாவின் வார்த்தைகள் தன்னை கட்டி போடுவதை உணர்ந்தாள் பாகிரதி. தக்க பதிலை சொல்ல தெரியாமலும் தவித்தாள். ஒரு வினாடி நேரத்துக்கு சந்தானமும் அவளுடைய மனக்கண்ணுக்கு பழைய சந்தானமாகவே தெரிந்தான். ஆனால் மனம் திடீரென்று மீண்டும் குழம்ப ஆரம்பித்தது. ரகுபதி, வீடு, வாசல், நிலம், மாத வருமானம், கார், வாழ சௌகரியங்கள், சுகவாழ்வு, ஜானா, கமலாவின் எதிர்காலம் இவையெல்லாம் பாகிரதியின் முன் நிற்க அவள் தலை சுற்றியது. ரகுபதி அயோக்கியனாகவே இருந்தாலும் கல்யாணமானால் சரியாகிவிட மாட்டானா என்ற ஆதங்கம் தோய்ந்த கேள்வி ஒரு மூலையில் எழுந்தது. இந்த ஒரு கல்யாணத்தினால் குடும்பமே கடைத்தேறி விடுமே. இந்த தருணத்தை தவறவிட்டால் இந்த ஜென்மத்தில் சீதாவுக்கு ஏது நல்ல இடத்தில் கல்யாணம்? அப்புறம் ஜானாவுக்கும் கமலாவுக்கும் பாகிரதியால் என்ன செய்ய முடியும்? அலமேல் அம்மாள் பணத்துக்கு கஷ்டப்படுகிறாள் என்பது உண்மையாக இருக்கலாம். அதற்காக ரகுபதி ஏதாவது உதவியும் செய்யலாம். ஆனால் அது கல்யாணத்தை நடத்தி வைக்கத்தான் என்று எப்படி எடுத்துக்கொள்வது? கதா கலாட்சேபங்களிலும் கோவிலிலும் சந்தித்த போதெல்லாம் முகபலர பாகிரதியை அணுகும் அலமேல் அம்மாளை எப்படி பொல்லாதவள் என்று நாக்கில் நரம்பில்லாமல் கூற முடியும்? இத்தனை காலமாக கல்யாண பேச்சையே எடுத்திராத அவள் திடீரென்று இப்போதுதான் தன் அண்ணா பிள்ளை இருப்பதை உணர்த்தியிருக்கிறாள். அதற்கு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாள். கல்யாணமானதும் மனைவியை இழந்த ரகுபதி இத்தனை காலமும் மறு விவாகத்துக்கு இசையாமல் இப்போதுதான் மனம் மாறியிருக்கிறான். இந்த அலமேல் அம்மாளுக்கும் சித்ராவின் வீட்டாருக்கும் இடையில் என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும்? ஜானா அரைகுறையாக தெரிந்ததை வைத்துக்கொண்டு கச்சை கட்டிக்கொண்டு நிற்கிறாள். ஒருவேளை அவள் கொண்டு வந்த விஷயம் உண்மையே என்றாலும் இந்த வரனுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? உலகம், ஊர் என்றால் 4 பேர் 4 விதமாகத்தான் பேசுவார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே போனால் எங்கேதான் போய் முடியும்? இந்த சீதா அவசரப்பட வேண்டாம் என்கிறாள். ஜானா கல்யாணத்தையே நிறுத்திவிடுவேன் என்று பயமுறுத்துகிறாள். சந்தானம் பட்டாசை கொளுத்தி விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கிறான். அவளுடைய மனம் மட்டும் இப்போது நன்றாக குழம்பிவிட்டது. இந்த குழப்பத்திலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்க கல்யாணம் இல்லை என்று ஆகிவிட வேண்டும், அல்லது சீக்கிரத்தில் அது நடந்தேறிவிட வேண்டும். வெகு நேரமாய் மௌனமாக நின்ற தாயாரின் முகத்தில் பற்பல உணர்ச்சிகள் பிரதிபலிப்பதைக் கண்ட சீதாவுக்கு துக்கம் பீறிட்டு வந்தது. பாவம் அம்மா, தன் வாழ்க்கையில் ஏறிவிட்ட சுமையை குறைக்க அவள் என்ன பாடுபடுகிறாள்? அம்மா என்று அவள் தாழ்ந்த குரலில் ஆரம்பிக்கவும், பாகிரதி என்று அழைத்து கொண்டே அலமேல் அம்மாள் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.